வணக்கம் நண்பர்களே. ஆண்டுடைய கடைசி இறுதி கட்ட கிரகணமானது வந்துருச்சு. அதனுடைய பலன்களை பார்க்க போறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்க போறோம். என்ன எச்சரிக்கையான தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? 2026 இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய தேதி, நேரம், அதோடு அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, அதோடு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கிரகணத்தை பற்றிய ஃபுல் தாள்களையுமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 அன்னைக்கு நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. இந்த கிரகணமானது எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது ரிஷபராசிக்காரங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூதகாலம் இருக்கா, சூதகாலம் மட்டும் இல்லாமல் கிரகணங்கள் இந்த டைம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அந்த மாதிரி நிறைய விவரங்களை உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த கிரகணமாகும். ஜோதிட ரீதியாக தற்போதுள்ள கிரக நிலைவரைப்படி சூரியன் சிம்ம ராசிலேயோ சந்திரன் கும்ப ராசிலேயோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் போது ராகு கேது இடையே நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு. அதனால தான் இந்த கிரகணம் ரொம்ப எச்சரிக்கை கிரகணமாக அழைக்கப்படுது. ரக்ஷாபந்தன் பண்டிகையோடு இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் 28 நிகழ்வது, அதுவும் வெள்ளிக்கிழமை நிகழ்வது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்படுது. இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படும். சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுவது ரொம்பவே அபூர்வம். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் காலை பொழுதில் ஏற்படுறதுனால பார்க்க முடியாது. தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்திற்கு கடைபிடிக்கக்கூடிய சூத காலம் இந்தியாவில் காணப்படாது. ஆனால் கிரகணத்தின் போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்குதலால் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். ஸோ கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தை துல்லியமாக சொல்லிடுறேன். காலையில் 6:53 மணிக்கு மங்கள கிரகணம் ஏற்பட தொடங்கும். அப்புறம் தொடர்ந்து 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணம் தெரியும். அப்புறம் சந்திர கிரகணத்துடைய உச்ச நிலையானது 9:42 மணிக்கு ஏற்படும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணமானது நிறைவடையும். இந்திய நேரப்படி பகல் பொழுதிலே ஏற்பட்டு பகல்லே கிரகணம் முடிகிறதுனால இந்தியாவில் பார்க்க இயலாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் சூதகாலம் கடைபிடிக்கணும். ஆனால் தெரியாதுங்கிறதுனால கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடியதுனால இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். அதாவது வழிபாடு மற்றும் பிற சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணம் வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய பகுதிகளில் ஃபஸ்ட்டு ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக்கு, அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் பார்க்க முடியும். அப்புறம் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலியன நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மங்கலான ஆரம்பத்தை மட்டும் பார்க்க முடியும். ஸோ கிரகணத்தை பார்க்கக்கூடிய பகுதிகள் இங்கெல்லாம் தான். ஸோ கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனை நினைத்து ரிஷப ராசிக்காரங்க தியானிப்பது மிகவும் நன்மை தரும்.
கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பான பலனை தரும். அதோடு பக்தி கதைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்க கிரகணத்தின் போது செய்தீங்கன்னா கிரகணத்தினால ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்திடுங்க. மெயினாக ரிஷபராசிக்காரங்க சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் கொடுப்பது இதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கிறவங்க மற்றும் வயதானவர்கள்லாம் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை கிரகணத்தின் போது வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்த எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து தானம் செய்து புண்ணியங்களை செய்யணும். இதெல்லாம் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். என்னதான் சூதகாலம் இல்லாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கங்கள் கிரகங்கள் மூலிமா வரும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது தொடர்ந்து இப்போ உங்களுக்கு கிரகணத்தினால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீப்பாக என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தினுடைய முற்பகுதியில் கூடுதல் கவனம் தேவை. எதையுமே திட்டமிட்டு செய்யறது இயலாது. ஸோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி போகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்கிறது ரிஷபராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த கிரகணத்தினால என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகணத்துடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு இந்த கிரகணத்தினால சொந்த வீட்டிற்கு வலுவடையக்கூடியவும் செய்கிறார். எனவே இந்த கிரகணத்தினுடைய பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும், முற்பகுதி கடினமாக இருக்கும். மகத்தான காரியங்கள் பலவும் செய்து வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. கிரகணத்துடைய முற்பகுதியில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். இதை தடுக்க குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா குழப்பத்திலிருந்து விடுபட இயலும். அதனால் குலதெய்வ வழிபாடு ஈடுபடுங்க. இதை தொடர்ந்து கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் கரெக்டாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். இதன் விளைவாக நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகள் எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். இந்த கிரகணத்தில் புதத்திய யோகம் ஏற்படுவதால் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோகம் ஈஸியாக அமையலாம். நல்லா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.